ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog மத்தியானத்துலேருந்து எடுக்கிறேன். ஆக்சுவலி காலையிலேருந்தே vlog எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு 2 vlog-ஆக வரும். ஏன்னா ஒரே vlog-ல கண்டினியூ பண்ணேன்னா ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ இப்போ மத்தியானம் உள்ள ரெசிப்பியும் நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி, அதுவும் சிக்கன் 65 பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஆல்ரெடி என் vlog-ல செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, புதினா கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, அவ்வளோதான். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்குள்ளே ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு குஸ்கா ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெய் ஊற்றிருக்கேன் இந்த ப்ரெஷர் குக்கரில். அதில் கொஞ்சம் சோம்பு, 2 பீஸ் பட்டை, அப்புறம் அது என்னது, இதோட நேம் மேஸா, அந்த ஜாதி பத்திரி, ஏலக்காய், கிராம்பு, கிட்டத்தட்ட உங்கள் மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும், ஸ்டார் அனீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நெய்யில் பொரியட்டும். ஸோ நம்ம மசாலா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட 1.5 கப் அரிசிக்கு. ஸோ அந்த வெங்காயத்தை நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கோல்டனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுக்க வேணாம், நம்ம ப்ரெஷர் குக்கரில் தானே பண்ணுறோம். ஜஸ்ட் கோல்டனாக சாட்டே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, அதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இஞ்சியும் பூண்டும் அந்த நெய்யில் நல்லா வதங்கட்டும், அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் ஒரு கை புதினா அண்ட் கொத்தமல்லி கீரை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான குஸ்கா ரைஸ் தான் பண்ணுறோம். ஸோ புதினாவையும் நம்ம வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்ல இதில் வெளியே வரும். ஸோ நீங்கள் கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை, அதனால் நான் புதினா மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி அண்ட் 4 பச்சை மிளகா, 4-5 உங்கள் இஷ்டம் தான் பச்சை மிளகா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் இதில் ஒரே காரம், அதனால். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரைஸ் கொஞ்சம் எல்லோ டின்ட்டில் இருக்கணும், அதனால் மஞ்சள் பொடி. ஸோ நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பட் தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ தயிர் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 1 கப் அரிசிக்கு நீங்கள் 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 1.5 கப் அரிசி வச்சுருக்கேன். அப்போ எவ்வளோ வேணும்? ஸோ கணக்கு பண்ணால் 1.5 கப்புனா 3 கப்பு, 2.5 கப்பு தண்ணி அளவு வேணும். ஸோ நான் 1 கப்பு பால், ஸோ பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி. ஸோ டோட்டலாக 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ப்ரெஷர் குக்கர்னால் ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் உப்பு போடல. ஓகே. இப்போ என்னோட சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் சிக்கன் 65க்கு போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் இந்த ரைஸ் கொஞ்சம் என்னடா, நான் வரேன்டா. ஸோ இப்போ போட்டு கொடுக்குறத பாருங்க. என்ன என்ன சொல்லணும்? மகா டேப் பார்க்குறாளாம், நான் போய் திட்டணுமா? சொல்லு, என்ன பண்ணுறா? திட்டணுமா? அடி கொடுக்கவா உங்கள் அக்காவுக்கு? ஒன்றும் இல்லை, அடிக்கவா? அடிக்கண்டாமா? அடிக்கணுமா திட்டணுமா? திட்டினா போதுமா? சரி. மகா, மகா நீ என்ன பண்ணுங்க? உன் தங்கச்சி எல்லாம் சொல்லியாச்சு, சும்மா பார்க்கக்கூடாது, சரியா? மகா திட்டியாச்சு. மகி அடி கொடுத்துறவா?
இந்த வாரேன், இந்த கம்பை எடுத்துகிட்டு வாரேன் அடிக்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ சிக்கன் 65 பிரியாணி பண்ணுறதுனால அந்த சிக்கனோட ஃப்ளேவர் பிரியாணியில் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 6-7 பீஸ் போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அதில் உள்ள ஃப்ளேவர் இறங்கிருமா, அப்போ அந்த ரைஸுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரைஸ் போட்டுடலாம். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 மணிக்கூர் இல்லை, அரை மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரைஸை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணி குறைவாக தான் விடணும், ஏன்னா ரைஸ் டக்குன்னு குக் ஆகிடும். ஓகேயா, அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. என்ன சொல்லணும்? நான் உன்னையே திட்டுவேன், நீ இந்த மாதிரி குறும்பு பண்ணிட்டு இருந்தேன்னா. சரியா? நான் சொல்லணுமா? உன்னைய நான் திட்டுவேன்னு சொல்லணுமா? நீ என்னைய திட்டுவியா? சரி, திட்டு பார்ப்போம். நீ ரொம்ப குறும்பு பண்ணியோ? நீ குறும்பு பண்ணேன்னா அம்மா என்ன பண்ணுவேன்? நீ குறும்பு பண்ணேன்னா அம்மா உன்னைய அடிப்பேன். சரியா? அடிக்கவா? அடிக்கிறேன். ஏன்? ஏன்? நீ 2 அடி வாங்கு. நீ ரொம்ப சேட்டை பண்ணுங்க பத்தியா? என்னைய பாடா படுத்துக. படுத்த மாட்டியா? சரி, அப்போ ஹக்கி தந்துட்டு போ. சரி போ. சரியா? ஸோ இப்போ வந்து நம்மளோட பிரியாணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா தலை என்னது தருவேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னது வேணும் உனக்கு? சாக்லேட் சிப்ஸ் வேணுமா? சரி தாரேன்னா. சரி தாரேன். கதவிட ஃப்ரீசர் இவ்வளோ திறக்கக்கூடாது. அட சும்மா இப்படி திறந்து வச்சேன்னா என்ன ஆகும்? கூல் எல்லாம் வெளியே போகும். என்னதானே? அப்படி எடுக்காத. உனக்கு கூல் வேணும்னா மேலே போய் ஏசியில் உட்காரு போ. ஃப்ரிட்ஜை திறந்து இப்படி எடுக்கக்கூடாது. சரியா? போ. அம்மா சமையல் முடிச்சுட்டு வரேன். மஹி, இனி அடிதான். இனி உனக்கு அடிதான். திறக்காதுன்னு சொன்னால் கேட்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம்ல, நான் பாலில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ், பிரியாணி எசன்ஸ் ஊற்றிருக்கேன். ஸோ அதை வந்து அப்படி மேலே ஊற்றிக்கோங்க. தாரு சத்தமுடாம. ஓகே, ஸோ அதை மேலே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு ஒரு விசில், அப்படி லோ ஃப்ளேம் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ரைஸ் குக் ஆகிற டைமில் நம்ம சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வந்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். அதில் வந்து லெமன் ஜூஸ், அது இல்லைன்னா வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்கு தக்கன. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்கு. இதில் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால காஷ்மீரி தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது கரம் மசாலா பவுடர், ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மீட்டை வந்து சாஃப்ட் ஆக்கும். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். ஃபைனல் இன்க்ரீடியன்ட் 1 முட்டை இப்போ உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுருங்க. நம்ம இந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை கடைசியாக ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சம் மாவு போடணும், அது போட்டுட்டு கடைசி ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இது வந்து மேரினேட் ஆகட்டும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அந்த காஷ்மீரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலர் வந்துடும் தன்னால்.
ஸோ இப்போ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் முந்தின நாள் கூட இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பைண்டிங்க்கு. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பேசிக்கான சிக்கன் 65. ஸோ செம்ம ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கோட்டிங் வந்து பிரியவே பிரியாது இதுலேருந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம 65 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்கட்டும். வரேன், ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ 2-3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போன்லெஸ்னால டக்குன்னு குக் ஆகிடும். அதனால் குக் ஆகிடுச்சான்னு ஒரி பண்ண தேவையில்லை. அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக பிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணிவிட்டு இதை ஹோலாக ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு எப்படி அசம்பிள் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சிக்கன் 65 பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி புலாவ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 65 அண்ட் ரைத்தா. ஸோ இதுதான் லஞ்சு. ஸோ இதை நான் எப்படி சர்வ் பண்ணுவேன்னு மட்டும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ சர்விங் பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ரைத்தா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேஸில் ஒரு 5 பீஸ் 65 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம புலாவ் இருக்குல்ல, ரைஸை வச்சிடலாம். ஸோ இதை வச்சுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ரைஸை வந்து இதில் இன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து சிக்கன் 65 ரைஸை வந்து இப்படி தான் சர்வ் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸுமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரைத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேணா பிக்கல் பப்படம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே.